இதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா பணம் உங்கள் கதவை தட்டும். இது வரைக்கும் பணம் நமக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் பணம் கொட்டுன்னு கொட்டும். நிச்சயமாக கடனை அடைக்கிறத பற்றி மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்கள் பல பேருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய கரமாக உங்கள் கரம் மாறப்போகிறது. உங்களை பணம் இல்லைன்னு சொல்லி உங்களை அவமதித்த உறவுகள் அத்தனை பேரும் இனி இன்னும் கொஞ்ச நாட்களில் எங்கே நிற்க போகிறாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவத்தை அன்பேசா ஆடியோ கொடுக்க போகுதுன்றதை மறக்காமல் இந்த ஆடியோவை முழுவதும் கேளுங்க. எத்தனை பேரோட மாற்றத்தை அன்பேசாயா மாற்றிருக்காங்கன்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு புரியும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சாய்ராம் நீங்கள் எல்லா விஷயத்தையும் பேசுகிறீங்க. ஆனால் இந்த பணத்தை பற்றி மட்டும் அதிகமாக பேசவே மாட்டேன்றீங்க. எங்களால் இந்த பணத்தை சரியாக பயன்படுத்தவும் முடியல. ஏன்னா பணமே எங்ககிட்ட சேர்றதில்லை. மாதத்தில் 10 நாள் மட்டும்தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். மீதி 20 days வாழ்க்கையில் மிகப்பெரிய வறுமை தான். வறுமையை எதிர்த்து போராடி தோற்று போனது தான் மிச்சம். எங்களோட உறவுகள் கூட எங்களை மதிக்கல, வேண்டா வெறுப்பாத்தான் பார்க்குறாங்க. அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் இருக்கும். அதனால் நாங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்கள் அதை கேட்கல. பட் பணம் எங்களை அடையணும் அப்படின்னா என்ன மாதிரி நான் செய்யணும்? நான் உழைக்க தயாராக இருக்கேன். ஆனாலும் ஏதோ ஒரு பெரிய முடக்கம் இருக்குது அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. நாம் பணத்தை பற்றி அதிகமாக பேசுகிறது இல்லைன்றது இப்போ தான் எனக்கே தெரியுது. நான் பணத்தை தேடி போகிறது இல்லை, பணம் என்ன தேடி வரணும்னு தான் நான் நினச்சேன். இப்போ இல்லை, அப்பையிலிருந்து. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நீ பணத்தை மதிக்கிறதே இல்லை, மதிச்சிருந்தால் பணம் நின்று இருக்கும் அப்படின்னாங்க. நான் அன்னைக்கும் பணத்தை மதிக்கலை, இன்னைக்கும் பணத்தை மதிக்கலை. ஆனால் பணத்தை தாண்டி ஒரு விஷயத்தை மதித்தேன், அது உழைக்கணுன்றது மட்டும்தான். உழைச்சா எல்லாமே தேடி வரும், உழைக்கலைன்னா எல்லாமே வந்ததெல்லாம் திரும்பி போயிடும். இவ்வளோதான். ஸோ உழைச்சா எல்லாம் வரும், உழைக்கலைன்னா எல்லாமே திரும்ப போயிடும். அப்போது உழைக்கிறத தாண்டி வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றதுல நான் உறுதியாக இருந்தேன். இப்பயும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி. சா முன் சா பின்னு சொல்லலாமா? சாயப்பாவுக்கு முன் சாயப்பாவுக்கு பின், கிமு கிபின்ற மாதிரி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு சொல்கிற மாதிரி, சாயப்பாவுக்கு முன்னும் நான் பணத்தை மதிக்கலை, சாயப்பாவுக்கு பின்னும் நான் பணத்தை மதிக்கலை. ஆனால் சாயப்பாவுக்கு முன்னும் பின்னும் என்ன செஞ்சேன்னா, உழைப்பை மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நான் நினச்சி போராடினேன், ஜெயித்தேன். ஸோ அதனால் முதல் விஷயம், வாழ்க்கையில் நல்லா உழைக்கணும்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, உழைக்கணும். உடனே என் மேலே கோபம் வருமே, இது தெரியாதா? நாங்கள் உழைச்சிட்டு தானே இருக்கோம், ஆனால் துட்டு வரலையே. நாங்கள் உழைக்காமல் இருக்கிறோமா? நாங்கள் உழைக்கிறோம். நிச்சயமாக என் மேலே உங்களுக்கு பெரிய கோபம் வரும். ஏன்னா எனக்கும் சில மனிதர்கள் இப்படி தான் அட்வைஸ் பண்ணாங்க. நான் தான் திருப்பி கேட்பேன், ஏன்டா நான் உழைக்காமலாம் இருக்கேன்? நல்லா உழைச்சிட்டு தான்டா இருக்கேன், சம்பளம் வரல, அதுக்கு உண்டான ஊதியம் வரல, அதுக்கு உண்டான லாபம் கிடைக்கல, அதனால தான் கையேந்த வேண்டிய நிலை. நீங்கள் சொன்னது எல்லாமே புரியுது. ஸோ உழைச்சும் பணம் வரலை அப்படின்னா ஒரே விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல நாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, என்னென்ன தேவையான செலவுகள், என்னென்ன தேவையில்லாத செலவுகள். முதல்ல இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு 10,000 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, இல்லை 1 lakh சம்பாதிச்சாலும் சரி, இல்லை 1 crore சம்பாதிச்சாலும் சரி, அதுக்கு முறையாக கணக்கு வைக்கணும். ஒரு 10 ரூபா ஒருத்தவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்தாலும் அந்த 10 ரூபா உங்கள் பாக்கெட்டில் இருந்த வெளியில் போச்சுன்னா உடனே அதை நோட் பண்ணி வைக்கணும். ஸோ இங்கே பணத்தை மதிக்கிறது கிடையாது, நீங்கள் எப்படிப்பட்டவர்களும் உங்களுக்கு அந்த கணக்கு தெரிய வைக்கும். ஸோ ஒரு 10,000 ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம செலவு அதுக்குள்ளேயே இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா வருமானம் கம்மி, செலவு ஜாஸ்தி. ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, வரவு 8 செலவு 10 அப்படின்னு. அது பழைய பாட்டு. நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தர் அவர் இந்த பாட்டை கேள்றா புத்தி வருண்டா அப்படின்னாரு. அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய ஒரு தத்துவம் இருந்தது. ஆனால் இப்போ அந்த லிரிக்ஸ் எனக்கு மறந்துடுச்சு. ஸோ அதுக்குள்ளே நம்ம செலவு பண்ணால் 10ஆம் தேதிக்கு மேலேயும் நம்ம சிறப்பாக வாழலாம். இல்லைன்னா 10ஆம் தேதிக்கு மேலே திண்டாட்டம் தான். அப்போ உழைச்சா மட்டும் பத்தாது. நீங்கள் உழைக்கிறீங்கன்ற நம்பிக்கையோடு தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். இல்லை எப்படி உழைக்கணும்னு சொல்லி நான் பேச விரும்பலை, அது நம்ம நிறையா பேசிட்டோம். அப்போ பணம் வருமானத்தை வச்சு தான் நம்ம அதுக்குள்ளே ரோல் பண்ணணுமே தவிர அதை தாண்டி போனால் அது ஆபத்து. அப்போது வருமானத்தில் உங்கள் கவனங்கள் இருக்கணும். அப்போ கடனில் நம்ம கவனம் இருந்துச்சுன்னா வருமானத்தை நாம் கோட்டை விட்டுடுவோம். அப்போது உங்களுக்குள்ள ஒரு கணக்கு புள்ள ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கணும். அந்த கணக்கு புள்ள ரொம்ப கரராக இருக்கணும். 10 ரூபா செலவு பண்ணாலும் எதுக்கு 10 ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னு அவன் 10 தடவை கேட்கணும். அப்போது 10 தடவை கேட்டு அதுக்கப்புறமா அந்த துட்டை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், இல்லை பொருள் வாங்கணும். அப்போ தேவையில்லாத விஷயத்துக்கு ஆசைப்பட்டால் அது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை நிற்கும். ஸோ தேவை இல்லாததுக்கு நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா தேவை இருக்கிற பொருளை விற்க வேண்டிய நிர்பந்தமும் வந்துடும். இது எல்லாமே இங்கே நடக்குது. நடக்காததை நான் பேசலை. நம்ம என்ன நினைப்போம், இதை போய் இப்போ வாங்கணுமே, அது அப்படியே இருந்தால் எங்கேயாவது அதை நம்ம சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு உண்டான விரைய செலவுன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, தங்கமும் இடமும் வாங்கிறத தாண்டி மீதி எதை வாங்கினாலும் உங்களுக்கு அதை மறுபடியும் அதோட வேல்யூ கூடாது, இறங்கும். நீங்கள் எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்து எவ்வளோ பெரிய பொருளை வாங்கினாலும் சரி, ஒன்றும் இல்லை. இந்த மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 50,000 இந்த மொபைலாக வாங்கினா அடுத்த வருஷத்தில் அந்த மொபைல் 10,000க்கு கூட போகாது. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டராக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ப்ளஸ் நம்மளுடைய யூசேஜ் அப்படின்னா நிலம் அண்டு நகை, இதில் நாம் தேவை இருந்துச்சுன்னா அதில் நம்ம காசை போகிறதுல தப்பே கிடையாது. இது அன்பே சாய் தான், இது ஸ்பிரிச்சுவல் தான். ஆனாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்தெந்த முறையில் சேகரிக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்ற விஷயங்களும் நிறைய பேர் கேட்குறதால அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன்.
ஸோ 10,000 உங்களோட வருமானம்னா அதில் ஒரு பங்காவது எடுத்து சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கிற காசை எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கும் செலவு பண்ணவே கூடாது. எமர்ஜென்சிக்காக வச்சிருக்கிறது அது அப்படியே இருக்கட்டும். அப்போது கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனக்கு தேவையான அத்தனையும் அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் அவன் அதை சரியாக யூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறதால தான் அவன் அப்படியே அதை விட்டுடுறான். பணமும் அவனை விட்டுடுது. இவன் பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறான், பணம் இவனை விட்டுட்டு ஓடியே போயிடுது. நீ கஞ்சனாக இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதிகமாக செலவு பண்ணுறவனாக இருக்கிறது தான் தப்பு. கஞ்சம் கூட வாழ்க்கையை கடத்திடுவான், ஆனால் அதிகமாக செலவு பண்ணுறவன் அடுத்த கொஞ்சம் வருஷத்தில் அவன் நடுத்தெருவில் நிற்பான். அப்போ ₹1 கூட யாரும் கடன் கொடுக்கவே மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. இந்த பணத்தை சேர்த்து வைக்கிறது, செலவு பண்ணுறது, இதெல்லாம் ஒரு நோட்டை போட்டு எழுதி வைங்க. மொபைலெல்லாம் வேண்டாம். என்னைக்கு உங்கள் கையெழுத்தை நீங்களே உங்கள் கையில் பேனாவை வச்சு ஒரு நோட்டை வச்சு எழுதுறீங்களோ அப்போ தான் அது மனசில் பதியும். எல்லாமே டிஜிட்டலைஸ்டு அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா உங்கள் வேலையை நீங்கள் முழுசாக செய்யணும். நம்ம அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் இதை எழுதி வச்சாங்க. அதனால் எவ்ரி மந்த் ஆகக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸும் இது எதுக்கு என்ன ஏதுன்னு அவங்க புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணாங்க. ஸோ அன்வான்ட் திங்ஸை நம்ம வாங்கினோமா இனிமேல் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அந்த புத்தியில் எட்டுச்சு அவங்களுக்கு. அதனால் அவங்க சிக்கனம் பண்ணாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி குண்டா, அந்த குண்டா, இந்த குண்டா, இதில் காசை போட்டு வைப்பாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம வீட்டில் நம்ம அம்மா கூட இப்போ இல்லை, முன்னாடி ஏதாவது ஒரு டப்பாக்குள்ளே காசு இருக்கும். 50, 100, 200, 300 அப்படின்னு இருக்கும். ஏதாவது எமர்ஜென்சி நம்ம மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் எப்படியும் ஒரு 5,000 தேரும் அப்படின்னு. ஸோ டெஃபினட்டாக தேரும் நல்லாவே தெரியும். அதை பேஸ் பண்ணி நாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அப்படியே கொஞ்சம் சோகமாக ஃபேஸை வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நமக்கு அள்ளி கொடுத்துருவாங்க. அது கொடுத்தும் இருக்காங்க. அப்போ சேர்த்து வைக்கிற பழக்கம் உங்களுக்கு லைஃப்பில் வரணும். அதை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நல்லா உழைக்கிறீங்க, உழைக்கிற காசு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இந்த வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்போ தான் நீங்கள் இன்னும் எப்படி உழைக்கணும், இன்னும் உங்களோட எக்ஸ்பென்சஸை எப்படி நீங்கள் மீட் பண்ணணும், இது எப்பேற்பட்ட சவாலாக இருக்குது, இந்த சவாலை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன யுத்தியை ஹேண்டில் பண்ணணும். ஒரே விஷயத்தை முடிவு பண்ணிக்கோங்க. செலவு பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு சம்பாதிக்கவும் தெரிஞ்சிருக்குதுன்ற ஒரு பேசிக் நாலேஜ் இங்கே எல்லாருக்கும் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு செலவு பண்ண மட்டும்தான் தெரியும் ஆனால் சம்பாதிக்க தெரியாது. அப்படி கிடையாது. செலவு பண்ண தெரிஞ்சவங்களுக்கு சம்பாதிக்கவும் தெரியும். இது தெரியாதுன்னு சொல்லி தப்பிக்காதீங்க, கண்டிப்பாக தெரியும். அதனால் அது முடிவு பண்ணுங்க. இப்போ சாயப்பா கிட்ட எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன தான் ஸ்கில்டாக இருந்தாலும் கடவுளோட ஆசீர்வாதம் இல்லாமல் உங்களுடைய கஜானா நிரம்பாது. ஓகே, அது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நிரம்பும், அது வேறு விஷயம். அது அவங்க வாங்கிட்டு வந்த கர்மா. அப்படி அவங்க நல்லா இருக்கட்டும். நான் இவ்வளோ சாமி கும்பிட்றேன், என்னோட கஜானா ஃபுல்லாக ஆக மாட்டேங்குது, அவங்க வீட்டில் கஜானா ஃபுல்லாக இருக்குது, இதெல்லாம் விட்டுடுங்க. இந்த பொறாமைத்தனம் இருக்கவே கூடாது சாயப்பாட குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு இருக்குதா, நமக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம மனதார நம்பணும். கண்டிப்பாக உங்களுக்கு வரும், வராமல் போகாது. என்னைக்கு நீங்கள் அந்த விரைய செலவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பண்ணுறதை நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் சாயப்பா உங்களுக்கு தேவையான அத்தனையும் தருவார். தேவையில்லாத செலவுகளை என்னைக்கு நீங்கள் நிறுத்துறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய வருமானம் சூடு பிடிக்கும். இது 100% உண்மை. ஒரு பைசாவையும் நம்ம உழைக்கிறது மூலமாக வருது. அதை தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாதுன்னு என்னைக்கு உங்கள் மனசில் மணி அடிக்குதோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில்
பணம் மிக முக்கிய அளவில் உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ பணத்தை தேடி தயவு செய்து போகாதீங்க. நிறைய மனுஷங்க நீங்கள் பணத்தை தேடி 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 டயர்டாகிட்டாங்க. பணம் எங்கேயுமே இல்லை, உங்கள் கிட்ட தான் இருக்குது. பணம் எங்கே இருக்குது? உங்கள் கிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் பணம், பணம் தான் நீங்கள். அப்போது உங்ககிட்ட இருக்கிறத மற்ற இடத்துல தேடுனா கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ 100% கிடைக்காது. அப்போ அந்த பணம் உங்ககிட்ட இருக்கிறது எப்போ நீங்கள் யூஸ் பண்ணலான்னா, என்னைக்கு உங்களுடைய முழு திறமையையும் பயன்படுத்தி உழைக்கிறீங்களோ, என்னைக்கு பணத்தை தேடாமல் உழைப்பை தேடுறீங்களோ, என்னைக்கு சுகத்தை தேடாமல் கஷ்டப்பட்டு உழைக்கிற வழியை தேர்ந்தெடுக்கிறீங்களோ, அன்னைக்கு பணம் உங்களை தேடி வரும், கதவை தட்டும். நான் பணம் வந்திருக்கேன் தர அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெயிட் பண்ண அப்புறமா திறக்கிறேன், என்ன அவசரம் அப்படின்னு. அது வெயிட் பண்ணும். ஏன்னா அந்த பணத்தை நீங்கள் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ கடவுள் கொடுக்கறத யாராலையும் தடுக்கவே முடியாது. இப்போ சொல்லியிருக்காரு தானே இந்த வார்த்தை, அவர் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்போது பணத்தை வந்து வெயிட் பண்ணு, நீ வெயிட் பண்ணு அப்படின்னா அந்த பணம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணும். அதை யாராலையும் பறிக்கவே முடியாது. உங்கள் கையில் சேர்ற வரைக்கும் அது உங்கள் பணம் தான். அப்போ நம்ம நினைப்போம், இதுக்கு முன்னாடி பணத்தை தேடி எங்கெங்கெல்லாம் ஓடணும், எங்கெங்கெல்லாம் அலைஞ்சோம், ஆனால் இன்றைக்கி பணம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு. நிறைய அன்பேசாய் குடும்பத்தில் நடந்திருக்குது. ஆனால் 500க்கும் 1000க்கும் கஷ்டப்பட்ட காலம்லாம் ஒன்று. ஆனால் இப்போ என்னால் இயல்பாக சரி பண்ணிக்க முடியுது. எதுவாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு கடன் கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், கடன் கொடுக்காதீங்க. ஏன்னா காசு வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க திருப்பி கொடுக்கலனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா மட்டும் நீங்கள் கொடுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன முடியுதோ அதை கொடுத்துருங்க. ஒருத்தவங்க 10,000 ரூபா கேட்குறாங்க, ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்கள் விருப்பம். ஆனால் அந்த 10,000 ரூபாய் நீங்கள் நினச்ச அவங்க சொல்கிற நேரத்தில் கொடுக்காமலும் போகலாம். இல்லை அவங்க கடைசி வரைக்கும் கொடுக்காமலும் இருக்கலாம். அவங்க சொன்ன தேதியில் கொடுக்காமலும் இருக்கலாம். இல்லை நீங்கள் எதிர்பார்த்த தேதியில் அது வராமலும் இருக்கலாம். இல்லை அவங்க கடைசி வரைக்கும் கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அவங்கள நீங்கள் பகைச்சிக்கக்கூடாது. அது ஓகே அப்படின்னா நீங்கள் கொடுங்க. அண்ணே எப்படின்னா 10,000க்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா 500 1000 இந்தாங்க, இதுதான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க. இல்லை வேண்டாம்னா சொல்லக்கூடாது. கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க. அப்போது மனசில் எந்த விதமான கஷ்டமும் எந்த விதமான வருத்தமும் இருக்கக்கூடாது. இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொடுக்காதீங்க. வருத்தம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நான் பார்த்துப்பேன் அப்படின்னா தாராளமாக கொடுங்க. அப்போ கடன் வாங்கவும் கூடாது. கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வருமானம் குறைஞ்சிடும். பிஸ்னஸ்க்காக வாங்குகிற லோன்ஸ் வேறு, அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ எப்படின்னா, ஓகே ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஒரு 20-25,000 ரூபாய், அதை போட்டால் நமக்கு வந்து ஒரு 5,000 ரூபாய் நிற்குது அப்படின்னா அது நிற்குதுன்றது கன்ஃபார்ம், விற்குதுன்றது கன்ஃபார்ம். ஸோ விற்கிறதும் கன்ஃபார்ம், அந்த மார்ஜின் நிற்குது கன்ஃபார்ம்னா நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் இதை எப்பயுமே வச்சுக்கக்கூடாது. எப்போ தேவையோ அப்போ மட்டும் வச்சுக்கணும். அப்போது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ சேவிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம், ஒரு வீடு அப்படின்னா சேவிங்ஸ் முக்கியம். ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் ஒவ்வொன்றும் பயன்படக்கூடிய விதம் வேறு. அப்போ வருமானத்தை அதிகரிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனத்தை செலுத்தணும். அதாவது வியாபாரத்தில் இருக்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அவங்க இவ்வளோதான் சம்பளம் அப்படின்னு ஒரு 40,000 ரூபாய் தான் எனக்கு சம்பளம், இதுக்கு மேலே ஏறாது, இதுக்கு மேலே இறங்காது அப்படின்னா அந்த 40,000 30,000 மட்டும் கையில் முக்கியமான இதுக்கெல்லாம் பண்ணிவிட்டு மீதி 10,000 உங்களால் சேவ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லைன்னா அட்லீஸ்ட் 5,000 சேவ் பண்ணுங்கள். இல்லை வீட்டு வாடகை ஜாஸ்தி அப்படின்னா தயவு செய்து ஒரு விஷயத்த சொல்கிறேன், கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிற வீட்டுக்கு குடி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல்
அந்த சாய்ராம் சொல்லும்போது என்னோடய உறவுகள், இங்கே இந்த உறவுகளை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இந்த உறவுகள் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா இவங்க இப்படி தான் இருப்பாங்க. எந்த உறவுகளாவது உங்களை காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்காங்களா சொல்லுங்கள்? எந்த உறவாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன். உங்கள் மேலே ரொம்ப அன்பும் பாசமும் அக்கறையும் இருக்கக்கூடிய உறவுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு 10,000 ரூபா கேளுங்க. ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் கழிச்சு கொடுக்குறேன்னு கேளுங்க. உடனே கொடுக்குறாங்களா இல்லை கொடுக்குறத கொஞ்சம் இழுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். உடனே கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. ஆனால் சிலர், நான் எல்லாரையும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ நான் உங்ககிட்ட 10,000 ரூபா கொடுங்க சாய்ராம், இன்னும் ஒரு 6 மாதத்தில் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. 10 பேர்கிட்ட கேட்டால் அட்லீஸ்ட் ஒருத்தவங்களாவது கொடுப்பீங்க. அப்போ யாருமே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலை, பலர் என்ன செய்வாங்க, இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட நல்ல பேர், நல்ல ஒப்பீனியன்ஸ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு கொடுக்கறதுலே அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை அதை பார்ப்பாங்க. ஓகே, பட் ஜென்ரலாக சொல்கிறேன், பல பேரோட விஷயங்கள் என்னென்னா, காசு கேட்டால் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு, காசு கேட்டால் உறவுகள் கட்டு. உங்கள் உறவுகள் நீங்கள் மோசமான நிலையில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா, உங்களுக்கு என்ன தான் நீங்கள் உங்கள் பேர் அவங்களுக்கு நல்ல பேராக, உங்களோட பேர் அவங்களோட நல்லதாக இருந்தாலும், உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் உங்கள் பேடாக இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக 10,000 கிடைக்காது, சுமார் 500லேருந்து 1000 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் தான் அந்த 500 1000 கொடுக்குறாங்க. ஓகே, அதனால தான் சொல்கிறேன், பணத்தை உறவுகளை பற்றி, உறவுகள் என்னை அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல மனிதர்கள் என்றைக்குமே நம்மளுக்கு ஊக்குவிப்பாங்களே தவிர, காசு இல்லை, பணம் இல்லை, பதவி இல்லை, செல்வாக்கு இல்லை, அதனால் இவங்க தேவையில்லைன்னு தூக்கி போடுறவர்கள், அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. நம்ம அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கலாம். ஒரு 10,000 ரூபா வீட்டில் கூட இருந்தோம், ஆமாம் ஓகே, வருமானம் நல்லா இருந்தது. என்ன இப்போ நான் 4,000 ரூபாய்க்கு வந்திருக்கிறேன். அன்றைக்கி நான் இதில் இருந்தேன், இன்றைக்கி நான் ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கேன். எனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு பிரச்சனைனா அது எனக்கு தெரியாது, தைரியமாக சொல்லுங்கள். ஸோ இல்லாததை சொல்கிறதுக்கு என்ன வெக்கம், அது அவசியமே இல்லை. என் ஃப்ரெண்டு சொன்னது, கார் வாங்கியிருக்க மிச்சி அப்படின்னா, உனக்கு ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியாதுடா. ஓட்ட தெரியாத உனக்கு எதுக்கு நீ காரை வாங்கின அப்படின்னா, இல்லை ஓட்ட கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னா. ஏன்னா இவ்வளோ நாள் ஆச்சு இன்னமும் நீ ஓட்ட கற்றுக்கல. ஆமாம், விருப்பம் இல்லை, தேவையில்லை, அதனால் கற்றுக்கல, அவ்வளோதான். அதுதாங்க உண்மை பேசுறது தாங்க கெத்து. உண்மை பேசுறது தான் கெத்து. பொய் பேசிக்கிட்டு அதை பெருசாக நம்மளை காட்டிக்கிறதுல கெத்தே கிடையாது. அது மிக பொய் பேசுறது, தனக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறது கோழைகள் செய்யக்கூடிய செயல். கோழைகளும் முதுகெலும்பு இல்லாதவங்க தான் அப்படி இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. ஆனால் இது தான் இருக்குது. இது நான் காலையில் சாப்பிட்டது பழைய சோறு தான், ஊருக்காக தான். ஏன்னா என் வீட்டில் காசு இல்லை, இட்லி தோசை சாப்பிடணும் ஆசை தான், ஆனால் எனக்கு கையில் காசு இல்லை, அதனால் ரேஷன் அரிசியை தான் வடித்தேன், சாப்பிட்டேன். இதுதான் என் பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறேன். இதில் சொல்கிறதுல என்ன பெரிய நமக்கு வெக்கம் மானம் போயிட போகுது? நமக்கு எதுவுமே தப்பு கிடையாது. திருடுறதும் பொய் சொல்கிறதும் தான் தப்பு. உண்மை பேசுறது இருக்கிறதுலே மகா உத்தமத்தனம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இருக்கிறத இருக்குதுன்னு சொல்லுங்கள், இல்லாததை இல்லாததுன்னு சொல்லுங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் அது மனசு ரொம்ப ஃப்ரீ ஆகிடும், மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாகிடும். இந்த பணத்தை பற்றி பேசுகிறதுக்கு இத்தனை விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாமே ஒரு கனவு உலகத்தில் மக்களை நம்ப வைக்கணும், உங்கள் உறவுகளை நம்ப வைக்கணும், உங்கள் நண்பர்களை நம்ப வைக்கணும்னு சொல்லி நீங்கள் பலவிதமான முயற்சிகள் பண்ணால் பணம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வெயிட்டிங்கில் நிற்காதுங்க. பணம் நிற்காது. உண்மை பேசி, உழைப்பை நம்பி, கடவுளை நம்பி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். கீழே இருந்து ஆரம்பிங்க. இன்னும் 10 வருஷம் உங்கள் வாழ்க்கை, என்ன மனுஷன்ப்பா இவர்,
எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா, இப்படி வந்து நிற்கிறாருன்னு அன்னைக்கு ஊர் உலகம் சொல்லும். உங்கள் உறவுகள் வந்து கேவலமாக பேசுனாங்கல்ல, நாக்கு மேலே பல்ல போட்டு, அவங்க எல்லாம் உங்களை முடிஞ்சா கடவுளாக உங்களை வந்து இமேஜ் பண்ணி உங்களை ஆராதனை செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ தெரியும் நமக்கு வந்து எப்படிப்பட்ட உறவுகள் இருக்குதுன்னு. ஸோ மேலே இருந்தால் இந்த உறவு நம்ம கூட இருக்கும், கீழே இருந்தால் இந்த உறவுகள் ஓடி போயிடும். ஸோ அதனால் எல்லாம் அப்படி தான். அது இதுக்காக நீங்கள் வருத்தப்படவோ இல்லை இதுக்காக வந்து ஃபீல் பண்ணவோ இதுக்காக உட்காந்து கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கண்ணீர் விலையே மதிக்க முடியாத அளவில் இருக்கக்கூடிய கண்ணீர். நான் பேசுகிற தமிழ் சில இடத்துல எனக்கே புரியல, சாரி. எனக்கு இது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதனால் சில இடத்துல வந்து எப்படின்னு தெரியாது. உங்கள் கண்ணீர் வந்து அதை வந்து வேல்யூ பண்ண முடியாத அளவுக்கு மிக 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 உயர்ந்த ஒரு புனிதமானது. அதை வந்து இந்த மாதிரி ஒரு பயன்படாத ஒரு விஷயத்துக்காக அந்த புனிதமான கண்ணீரை இழக்கக்கூடாது. அதுக்காக மற்றவங்க முன்னாடி நான் நிற்பேன்னு சொல்லாதீங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் இந்த பூமிக்கு வரல, மற்றவங்களுக்காக இந்த வாழ்க்கையை நடத்தலை, உங்களுக்காக நீங்கள் வாழறீங்க. உங்கள் மூலமாக என்னமோ இந்த நாட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் சொல்ல நினைக்கிறீங்க. என்னங்க நாட்டுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்? கண்டிப்பாக நீங்கள் சொல்லி இருக்கணும். நீங்கள் சொல்லாமல் விட்டது தான் தப்பு. அப்போ அடுத்த ஜென்மத்தில் நிச்சயமாக சொல்லுவீங்க. ஸோ தயார் பண்ணுங்க. ஏன் நரேந்திர மோடிஜியும் நம்மளை மாதிரி தானே இருந்தாங்க, கலைஞரும் நம்மளை மாதிரி தானே இருந்தாங்க, எம்ஜிஆரும் நம்மளை மாதிரி தானே இருந்தாங்க. எம்ஜிஆர்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து பெரிய பணக்காரராக இருந்தார். எப்படி இருந்தாங்க? கலைஞருடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இளையராஜாவோட ஹிஸ்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப் ஸ்டைலு. ஸோ எல்லாருமே நம்மளை விட நம்மளாவது பரவாயில்லன்ற ரகத்தில் இருக்கும். அவங்க அதுக்கு கூட இன்னும் கீழே இருந்து அவங்க கஷ்டப்பட்டு வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலையா? நாட்டுக்கு நல்லது செய்யலையா? அவங்க மனிதர்கள் தானே, இல்லை தெய்வங்களா? மேலேருந்து கீழே குதிச்சவங்களா? இதில் நிறைய பேருக்கு வந்து ஆமாம் நல்லது நானா, நாட்டுக்கு நான் நல்லது செய்ய போகிறேன்னா. இப்போ செஞ்சிட்ருக்கிறவங்களாம் யார்? மனுஷங்க தானே. யாராவது வேற மனிதர்களை தாண்டி வேறு ஏதோ பிறப்பு இல்லைல்ல, எல்லாருமே மனிதர்கள் தானே. ஸோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அறிவு நமக்கு தானே இருக்குது. அப்போ அவங்களுக்கு மட்டும் 7வது அறிவு கடவுள் வச்சிட்டாரா? ஸோ நமக்கு இருக்கிற அதே 6 அறிவு தான் ஜெயிச்ச தலைவர்களுக்கும், நமக்கு இருக்கிற அதே 24 மணி நேரம் தான் அவர்களுக்கும். நம்ம சப்பாத்தி, நம்ம இட்லி சாப்பிட்றோம், அவங்க சப்பாத்தி சாப்பிடலாம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா தான் அறிவு வருது, இட்லி ரைஸ் சாப்பிட்டா அறிவு வளருது, அப்படியே தான் இருக்கா? இல்லை. அந்தந்த ஸ்டேட்டுக்கு, அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த சாப்பாடு அவங்கவுங்களுக்கு பிடிக்கும். ஸோ நார்த் சைடில் 3 வேளை சப்பாத்தி, நமக்கு ஒரு வேளை சப்பாத்தி சாப்பிட்டா வாயெல்லாம் புண்ணு வந்துடும். ரைட்? ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான், நமக்கு அதை பண்ணியிருந்தால் நான் ஜெயிச்சிருப்பேன், இதை பண்ணியிருந்தால் நாம் ஜெயிச்சிருக்கோன்னு சொல்லி நம்ம எப்பயுமே இந்த வெட்டி கதை தான் பேசுகிறோம். அந்த வெட்டி கதைன்றது ஒன்றுமே இல்லை, அதில் ஜீரோ. அதை திரும்ப திரும்ப பேசுகிறதில் பொய் உண்மையாகிடாது, உண்மை பொய்யாகிடாது. ஓகே, அதை கிளியராக நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. ஸோ ஒரு கிளியர் விஷன் உங்கள் மைண்டுக்குள்ளே இப்போ வரைக்கும் வரல. வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க, புரிஞ்சுக்கோங்க. வந்தால் நம்ம லெவலே வேற லெவலில் நம்ம இருப்போம். ஸோ அந்த வேறு லெவலில் வர்றதுக்கு தான் இப்போ நம்ம கீழே இருந்து மேலே வரணும். ஸோ உறவுகள் விட்டுடுங்க, வேண்டாம், எனக்கு உறவே வேண்டாம், விட்டுருங்க. நான் ஒன்று சொல்லுவா, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உறவுகள்கிட்ட என்னால் இப்போ பேசவே முடியல. ஏன்னா நான் யாராவது இந்த ஆடியோ நம்ம உறவுகள் பார்க்குறாங்களா எனக்கு தெரியாது, நான் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ண போகிறதும் இல்லை. பட் எனக்கு காசுன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு உதவின்னு சொல்லி கேட்கும்போது ஒருத்தவங்க கூட வரல. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கிட்ட சொன்னாங்க, எனக்கு என்ன தலையெடுத்தா அவனுக்கு நான் உதவி பண்ணணும் அப்படின்னு. இத்தனைக்கும் நெருங்கின உறவுகள் தலையெடுத்தா எனக்கு அடுத்த ஒரு 1 ஹவரில் எனக்கு வந்து 30,000 வரல அப்படின்னா
எனக்கு வந்து அது பெரிய அளவில் பிரச்சனையாகும். அப்போ கூட ஒரு நெருங்கிய உறவுகள் கிட்ட அம்மா கேட்குறாங்க, டேய் இது மாதிரி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், கொஞ்சம் கொடு அப்படின்னு. காதில் வாங்கிக்கவே இல்லை. அப்படியா? இல்லையே. ஆனால் அவர் நினச்சா ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ எல்லாருக்கிட்டையும் நம்ம க்ளோஸாக தான் பேசுகிறோம். ஓகே, அவங்க அப்படி தான். அதுக்காக அவங்க வந்து மோசமானவங்க நான் சொல்ல வரல. நம்மளும் மோசமானவங்க இல்லை, யாருமே மோசமானவங்க இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ நமக்கு உதவி செய்யலைன்னா அவங்க மோசமானவங்க. அப்போ நாம் நல்ல இடத்துக்கு வரும்போது அதே மைண்டில் அவங்கள பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கணும். அந்த வித்தியாசம்தான் இங்கே சாய்ப்பாட குழந்தையாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் உறவுகள் அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, 1000 பேசட்டும், 1,00,000 பேசட்டும், கோடி பேசட்டும். ஸோ டோன்ட் கேர், டோன்ட் வரி. ஏன்னா எப்பயுமே சாயப்பா நம்ம கூட இருக்கும்போது அதை பற்றி கவலைப்பட. பேசுகிறவங்க பேசட்டும். பேசுனாதான் நம்ம பாவம் குறையுதுன்னா நீ எவ்வளோ நேரம் வேணாலும் பேசு. நீ மைக்கை போட்டு பேசு. இன்னும் யார்கிட்ட என்னை பற்றி பேசுகிறதுக்கு மறந்துட்டியா? நான் எடுத்து கொடுக்குறேன். இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லிவிடு. என்னோடய மானத்தை வாங்கணுன்னா நீ தாராளமாக சொல்லு. நீங்கள் ஹாப்பியாக இருங்க. ஏன்னா நடக்க போகிறவை என்னன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சாயப்பா நம்மளை வச்சு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால் கவலை இல்லை. யாராவது என்னப்பா இந்த தொழில் பண்ணுறேன்னா நீங்கள் திருப்பி பேசாதீங்க, சிரிச்சுக்கிட்டு போயிடுங்க. பதிலை நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம், இப்போ கொடுக்க வேண்டாம். இப்போ யாருக்கு எதுக்கு கொடுக்க வேண்டாம். உங்கள் தயவு செய்து உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. இவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரு சாய்ராம் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 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 6-7 மாதத்துக்கு முன்னாடி, ஐ திங்க் போன டிசம்பர் ஆர் ஜனவரி, இந்த இதில் ஒரு தள்ளு வண்டியில் வியாபாரம் பண்ணாங்க. வடை, போண்டா, பஜ்ஜி இது மாதிரி. அவர் வந்து கல்யாணம் பண்ணி வேற ஒரு ஊரில் தான் இது மாதிரி இது பண்ணுறாங்க. அவங்க மனைவிக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் இவர் என்ன வேலை செய்கிறாருன்னு. மற்றபடி அவங்க உறவுகள்கிட்டலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் நான் வந்து ஒரு சின்ன மெஸ் மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யார்கிட்ட என்னென்னமோ மாறி மாறி சொல்லியிருக்காரு. ஒருத்தங்கிட்ட மெஸ் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு, ஒருத்தங்க கிட்ட வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் நான் தான் வந்து குக்குன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து என்கிட்ட உண்மை மட்டும் பேசுங்க. நம்ம அடிக்கடி இந்த அன்பை சாயில் ஆடியோவில் என்ன சொல்கிறோம்? உண்மை பேசு, உண்மை பேசு, உண்மை பேசு. ஸோ 1000 வார்த்தை சொல்லும்போது ஒருத்தவங்க கூடவா கேட்க மாட்டாங்க? ஆமாம், உண்மை தான் பேசணும் இருக்கு. என்கிட்ட சொன்னாங்க, சாய்ராம் இது மாதிரி என் பேர் இப்படி, நான் வந்து இப்படி இருக்கேன், இது மாதிரி எனக்கு வந்து தள்ளு வண்டி வியாபாரம் தான், காலையில் இருந்து மதியானம் வரைக்கும் ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்குற, மூட்டை தூக்குற வேலை. பட் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி தொழில் பண்ணுறோம் அப்படி தெரிஞ்சதுன்னா என்னை ஊரில் மதிக்க மாட்டாங்க, உறவுகள் மதிக்க மாட்டாங்க, என்னோடய மனைவிக்கு மதிப்பு கிடைக்காது, அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இனி யார் ஃபோன் பண்ணாலும் நீங்களாக போய் சொல்ல வேண்டாம், நான் போய் சொல்லிட்டேன். அதெல்லாம் யார் கேட்டாலும் இல்லைப்பா தள்ளுவண்டி கடை வச்சுட்டேன்னு சொன்னாங்க. இல்லை சார், கொஞ்சம் பேர் கெட்டு போயிடாது. நீங்கள் தள்ளுவண்டி கடை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் உழைச்சி தானே பண்ணுறீங்க. அடுத்தவன் தள்ளுவண்டி கடையில் இருக்க கல்லாப்பேட்டையில் கை வைக்கல. இல்லை இல்லை சார், அம்மா அப்போ நான் தைரியமாக சொல்லுங்கள். இது வரைக்கும் போனது போயிட்டு போகுது. அது வந்து ஒரே விஷயந்தான். அதாவது எல்லாரோடைய விஷயமும் நான் வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் எது தப்பு பண்ண மாட்டேங்கிற உறுதியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டு இதை சொல்லிட்டு பேச்சே வேண்டியதில்லை. இனி என்ன பண்ண போகிறோம் அவ்வளோதான் முக்கியம். நேற்று நடந்தது ஒரு விஷயம் நடந்துச்சு, முடிஞ்சிருச்சு, அவன் செத்து போயிட்டான். இன்றைக்கி அவன் பிறந்திருக்கான். இந்த சந்தோஷ் அப்படின்றவன் நேற்று வரைக்கும் இருந்தான், அவன் செத்துட்டான். அவனுக்கு 1000 மறுபக்கத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், அவன் 1000 தப்பு பண்ணட்டும், ஆனால் அவன் இப்போ தப்பு பண்ணுறானா? இல்லை. ஸோ இன்றைக்கி தான் முக்கியம், நேற்று எனக்கு முக்கியம் இல்லை. அதனால் நீ காலையில் அன்பே சாய் அடியில் கொடுத்துருந்தோம். நீ அன்பே சாயிலையோ எதில் கொடுத்தேன்னு தெரில எனக்கு. சாய் குரலில் கொடுத்தோமா? ஏன்னா சாய் குரல் எங்கள் விஷ்ணு சாமி பேசலைன்றதால நான் பேச வேண்டியதாக இருந்தது. ஸோ நேற்றுன்றது எனக்கு தேவையில்லை. ஸோ நேற்று நடந்ததை வச்சு எனக்கு பேச வேண்டிய, நியாயம் கற்பிக்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. அதனால் சொல்லுங்கள், ஆமாப்பா இப்படி பண்ணேன், நான் வந்து தள்ளு வண்டி கடை வச்சுருக்கேன்,
அப்படின்னு. மதிக்கிறவன் மதிக்கட்டும், மதிக்காதவன் தேவையே கிடையாது அப்படின்னு. இவங்க தயங்க கேட்டாங்க. இல்லைங்க நாங்கள்லாம் வந்து அப்படி, நாங்கள் சமுதாயத்தில் இப்படி அப்படி இப்படின்னாங்க. அப்போ அவங்க விருப்பம் அப்படின்னு. அப்போ மறுபடியும் நைட்டு 12:30 மணிக்கு அந்த டைமில் வந்து நான் ட்ராவலில் இருந்தேன். இதெல்லாம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. ட்ராவலில் இருந்தேன். அப்போ வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணாங்க. பண்ணிவிட்டு நான் வந்து ஆடியோ கொடுத்தேன். மெசேஜ் பண்ணுங்கள், ஆடியோ கொடுங்க. ஏன்னா சில பேருக்கு ரொம்ப அவருடைய சிச்சுவேஷன் வந்து இட்ஸ் டூ பேட். அப்போ வந்து எனக்கு யாராவது இப்படி ஒரு ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்க இடத்துக்கே நான் போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். சரி என்னாச்சுன்னு தெரியலையே, சொல்லியிருப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு அவர் ஆடியோ, சைராம் இப்போ நான் தெளிவாக இருக்கேன், இப்போ உங்கள் மேலே சத்தியம் பண்ணுறேன், சாய்பா மேலே சத்தியம், இனி இதை தான் நான் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்படி சொன்னவர் உண்மை பேசுனதால் அவர் கிடைச்சது பாருங்கள் ஜாக்பாட். இப்போ அடுத்த மார்ச்சில் வந்து அவங்க ஃபேமிலியோடு இங்கே ஷிஃப்ட் ஆகுறாங்க. அவங்க ஃபேமிலியோட, அவங்க இருக்கிற ஊர் வந்து ஏதோ திருநெல்வேலி. அவர் வந்து சென்னையில் தான் வந்து தள்ளுவண்டி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அந்த உண்மை பேசுனதால் அந்த சில ஃபினான்ஷியல் விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்னேன். இப்போ தான் சொன்னேன், அந்த டைரியில் எழுதுவீங்க இதெல்லாம் பண்ணதால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு, அதுக்கு முன்னாடி வாரம் தண்ணி அடிப்பார், தேட்டருக்கு போவார், பசங்க கூட கலாட்டாக பண்ணுறதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு ஹோட்டலை லீஸுக்கு எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக அழகாக சூப்பராக நடத்திட்டுருக்காரு. பிரியாணி கடை 12 மணிக்கு கடை ஸ்டார்டிங்னா நைட்டு 8-10 மணி வரைக்கும். ஒரு நாளைக்கு அவருக்கு வந்து ஏகப்பட்ட அளவில் வருமானம் வருது. நிறைய ஏழை குழந்தைங்களுக்கு தானம் பண்ணுறாங்க. சென்னையில் சேலையூர், தாம்பரத்துக்கிட்ட தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, சேலையூரில் அந்த கடை. யோசிச்சு பாருங்கள். உண்மை பேசுனா எல்லாமே நடக்கும். பணத்தை மதிச்சா எல்லாமே நடக்கும். உழைப்பை நம்பி களத்தில் இறங்குனா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வாழ்க்கையையும் நீங்கள் வாழ்வீர்கள். அவர் தான் சொன்னார், பணத்துக்காக நான் தேடி அலைஞ்ச காலம் போய் பணம் என்கிட்ட நிறைய இருக்குது, நிறைய பேருக்கு உதவிகள் செய்யணும், இன்னும் 2-3 கடை போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது அப்படின்னாக்க நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 2-3 வருஷம். ஏன்னா எடுத்த உடனே போக வேண்டாம், இதை சரி பண்ணுங்க அப்படின்னு. அதனால் என்னோடய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க வேறு கடை போடாமல் அதுக்கு உண்டானதை வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் நம்ம சொல்லி வச்சுருக்கோம், அது பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எடுத்த உடனே நல்ல வருமானம் வருது, சரி ஓகே நம்ம அவங்க போகலாம் இங்கே போகலான்னா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் அடையணும். அட்லீஸ்ட் ஒரு கடையை ரன் பண்ணால் ஒரு 5 வருஷமாவது அந்த கடையிலேயே அந்த கவனத்தை வைக்கணும். ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஓகே நல்ல வருமானம் வருதுன்னு சொல்லி இருக்கிற சேர்த்து வச்ச காசெல்லாம் இன்னொரு பக்கம் போட்டாங்கன்னா அங்கே லாக் ஆகிட்டா அப்போ இங்கேயும் பிரச்சனையாகும். ஸோ அந்த 5 வருஷம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் சொல்கிறேன், ஏதோ பிரான்ச் போடணும், அடுத்தது ஆரம்பிக்கலாம், எதுவும் பண்ண வேண்டாம், இதை மட்டும் ஆரம்பிங்க. இதை இன்னும் எப்படி சிறப்பாக்கணும்னு நிறைய பிளான் பண்ணுங்க. நம்ம கற்றுக்கிட்டது என்னது? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஔவையார் சொன்னது வாழ்க்கையிலையும் பொருந்தும், படிப்புலேயும் பொருந்தும், இது மாதிரி வியாபாரம் வைக்கக்கூடிய இடத்துலையும் பொருந்தும், எல்லா இடத்துலையும் பொருந்தும். அதனால் சூப்பராக அமோகமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவ்வளோதாங்க. இதையெல்லாம் செஞ்சால் பணம் நம்ம வீட்டு கதவை தட்டுமா தட்டாதா? நீங்களே சொல்லுங்கள். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். இது சாயப்பாவோட வாக்குன்னு நினச்சி உங்களோட பயணத்தை இனிதே ஆரம்பிங்க. இனிமேல் பணத்தை பற்றியும் நம்ம பேசுவோம். உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்ததோ இது மாதிரி அனுப்புங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம பேசுவோம், பேசி ஒரு முடிவு பண்ணுவோம். நம்ம அன்பே சாய குடும்பம் நல்லா இருக்கணும் தானே, சேலையூரில் இருக்கிற பிரியாணி கடைக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும் தானே. ஸோ போகலாம், சிறப்பாக எல்லாமே நம்ம செய்வோம். நம்மளுடைய உலகம், நம்ம மக்கள், அன்பானவர்கள், நல்லவர்கள் எல்லாம் நம்ம சொந்தங்கள்.
ஸோ அந்த நல்லவர்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.